الرحيم عن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لما قضى الله الخلق كتب كتابا فهو عنده فوق عرشه إن رحمتي سبقت غضبي وفي رواية غضبت غضبي متفق عليه. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்கியம் நிறைந்த நல்லும்மத்துமார்களே, அருமையானவர்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும் கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்கள் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய் முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த உலகத்திலும் நாளை ஒரு உலகத்திலும் அல்லாஹ் நம் இல்லாமல் வழங்கிடுவானாக. நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்தர முடிவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து துவங்குகிறேன். அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய அருள் விசாலமானது, அவனுடைய கருணை விசாலமானது. எல்லா காரியங்களிலும் நாம் ஒரு தவறை செய்து விட்டோம் என்றால் அந்த தவறை அல்லாஹ் மன்னிப்பான் என்ற நிலையில் அவரிடம் கேட்டோம் என்றால் நிச்சயமாக மன்னிப்பான் என்றால் அவருடைய கருணை விசாலமாக உள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், லம்மா கலல்லாஹு ஹல்க, அல்லாஹ் படைப்பினங்களை படைத்த பொழுது, தன்னுடைய படைப்பை படைத்த பொழுது, கத்தப கிதாபன், ஒரு ஏட்டில் எழுதினான். அது என்ன ஏடு? தன்னுடைய அரிசிக்கு மேல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஏட்டில் அல்லாஹ் எழுதினான். என்ன எழுதினான் அப்படின்னா, இந்த ரஹ்மதி சபகத் கலபி, என்னுடைய ரஹ்மத், என்னுடைய கருணை, என்னுடைய அன்பு என்னுடைய கோபத்தை மிஞ்சி விட்டது, மிகைத்து விட்டது என்று அல்லாஹ் எழுதினான். அப்படின்னா என்ன? அல்லாஹ்வுக்கு கோபம் என்ற தன்மையும் இருக்கிறது, கருணை, அன்பு என்ற தன்மையும் இருக்கிறது. இத நம்மை வைத்து அவனுக்கு அளவிட முடியாது. நம்முடைய கோபத்தை வைத்து அல்லாஹ்வுடைய கோபத்தை அளவிட முடியாது. நம்முடைய கருணையை வைத்து அல்லாஹ்வுடைய கருணை எனப்பட முடியாது, அளவிட முடியாது. அவன் வழங்கக்கூடிய ரஹ்மத் எல்லாம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். அவனுக்கு நமக்கு வழங்கக்கூடிய அந்த ரஹ்மத்துகளில் ஒவ்வொருவருக்கும் ஏற்றத்தாழ்வுகளை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கலாம். ஆனால் அவனுடைய கோபம் தன்னுடைய கருணை மிகைத்து விடுது, கோபத்தை விட கருணை மிகைத்து விட்டது அப்படின்னா அவனுடைய கருணை விசாலமாக இருக்கு. நாம் எந்த நிலையிலையும் அவனுடைய கருணையை விட்டும் அவனுடைய ரஹ்மத்தை விட்டும் நிராசை அடைந்து விடக் கூடாது. அல்லாஹ் நமக்கு நாம் செய்த பாவங்களை மன்னிப்பான், நமக்கு அருள் புரிவான், நம் மீது அன்பு காட்டுவான் என்பதை தான் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய செய்தி. அதே போல இன்னொரு ஹதீஸ் ஒண்ணு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், இன்னலில்லாஹி மிஅத ரஹ்மா, அல்லாஹ்வுக்கு 100% அருள் கருணை இருக்கிறது. 100% கருணையும் யாரிடம் தான் இருக்கிறது? ரப்பிட்ட தான் இருக்கு, அவன் தான் வச்சிருக்கான். அன்ஸல மின்ஹா ரஹ்மத்தன் வாஹிதத்தன், அந்த 100% கருணையும், இறைவனிடம் இருக்கக்கூடிய 100% கருணையை அளவிடுவதற்கு ஒரு செய்தியை சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 100ல் ஒன்றை தான், 1% தான் அல்லாஹ் பைனல் ஜின்னி வல் இன்சி வல் பஹாயிமி வல் ஹவாமி, இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள், ஜின்கள், கால்நடைகள்,
ஊர்ந்து செல்லக்கூடியவைகள். இதற்கெல்லாம் அல்லாஹ் தன்னிடம் இருக்கக்கூடிய 100% இருக்கக்கூடிய கருணையை, அன்பை ஒன்றைதான் இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கிறான். தன்னுடைய படைப்பிடங்களுக்கு தன்னிடம் இருக்கக்கூடிய 100% கருணையை 1% தான் நம்ம இருக்கிறான். தன்னுடைய படைப்பினங்கள், மனிதர்கள், ஜின்கள், கால்நடைகள் எல்லாத்துக்கும் கொடுத்திருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்வாங்க. ஃபபிஹா யதஆதஃபூன, அதன் மூலமாக தான் ஒரு உயிர் இன்னொரு உயிர் மீது பாசம் வைக்கிறது. யதராஹமூன பிஹா, ஒன்று இன்னொரு மீது கருணை காட்டுவதற்குண்டான நிலையும் அதுதான். வதஅதஃபுல் வஹ்ஷ அலா வலதிஹா, காற்றில் வாழக்கூடிய மிருகங்கள் கூட தன்னுடைய குஞ்சியின் பக்கம், தன்னுடைய குட்டியின் பக்கம் அன்பு செலுத்துவது அதில் உள்ளதுதான். காட்டில் வாழக்கூடிய மிருகங்கள் கூட தன்னுடைய குட்டிகளுக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு அன்பு செலுத்துவதும் அந்த 1% உள்ளதுதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்வாங்க. வஅஹ்ஹரல்லாஹு 99 ரஹ்மா, 99 அல்லாஹ் அப்படியே ஒதுக்கி வச்சிருக்கான். 99 அல்லாஹ் அப்படியே ஒதுக்கி வச்சிருக்கான். எதற்காக? யர்ஹமு பிஹா இபாதஹு யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளையில தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குவதற்காக வேண்டி அல்லாஹ் 99% என்ன பண்ணிருக்கான்? ஒதுக்கி வச்சிருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்படி என்றால் ஒரு பூனை தன்னுடைய குட்டியை அரவணைத்துக் கொள்கிறது, எதிரிகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்கிறது, நாய் வந்துச்சுன்னா குட்டியை அடைச்சுகிறது. இதெல்லாம் என்ன? அந்த 1% உள்ளதுதான். அது 1% உள்ளதா? அந்த 1% தான் நமக்கு ஆச்சரியத்தை தரக்கூடிய காட்சிகள் உலகத்தில். அப்படி என்றால் 99% ரப்புல் ஆலமீன் தன்னிடம் வைத்திருக்கிறான் என்றால் அல்லாஹ் கருணை மிக்கவன், அவன் மன்னிக்கக்கூடியவன், அவன் ரஹீமுன் கருணை காட்டக்கூடியவன், அந்த பண்புகள் உள்ளவன். நாளை மறுமை நாளில் இந்த அடியார்களுக்கு, பாவம் செய்த அடியார்களுக்கு தன்னுடைய கருணையை காட்டுவான். அந்த 99% அதற்காக அல்லாஹ் ஒதுக்கி வைத்திருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுவான். இன்னொரு ஹதீஸ்ல இப்படி வருது, வஃபி ரிவாயத்தி முஸ்லிமின், முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் எப்படி வருதுன்னா, இதா கான யௌமல் கியாமா அக்மலுஹு பிஹாதிஹி ரஹ்மா, கியாமத் நாள்னா இந்த உலகத்துல எந்த உயிரினங்களும் இருக்காது, அந்த ஒன்றும் அல்லாஹ்வுக்கு சேர்ந்து விடும், 100ஆக ஆகிவிடும் என்று இன்னொரு ஹதீஸ்ல வருது. 99 அல்ல, 100% அல்லாஹ் அந்த தன்னுடைய கருணையை வைத்திருப்பான் நாளை மறுமை நாளை என்றும் ஒரு ஹதீஸ் நமக்கு முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ் நமக்கு சொல்லி தருகிறது. அதே போல இன்னொரு ஹதீஸ் ஒன்று ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், லவ் யஅலமுல் முஃமினு மா இன்தல்லாஹி மின் உகூபத்திஹி, ஒரு மூமினான அடியார், மூமின்கள் எல்லாம் இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தண்டனையை முழுமையாக விளங்கி இருந்தால், அல்லாஹ் வழங்கக்கூடிய தண்டனையை முழுமையாக விளங்கி இருந்தால், மா தாஇம பி ஜன்னத்திஹி அஹதுன், எந்த ஒருவரும் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட மாட்டார். என்னதான் நினைப்பார் அப்படின்னா, தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் தான் நினைப்பார். அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்றுதான் நினைப்பார். சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற ஆசை யாருக்கும் வராது. அந்த அளவுக்கு தண்டனை கடுமையானது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். வலவ் யஅலமுல் காஃபிரு மா இன்தல்லாஹி மினர் ரஹ்மா, காஃபிர்கள் மட்டும், இந்த உலகத்தில் வாழக்கூடிய காஃபிர்கள் மட்டும் அல்லாஹ்வுடைய கருணையை விளங்கி இருந்தார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய அன்பையும் கருணையும் விளங்கி இருந்தார்கள் என்றால், மா கனக மின் ஜன்னத்திஹி அஹதுன், அல்லாஹ் வழங்கக்கூடிய சொர்க்கத்தை விட்டு நிராசை அடைய மாட்டார்கள். அல்லாஹ் வழங்கக்கூடிய சொர்க்கத்தை விட்டு நிராசை அடைய மாட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய கருணையும் பெருசுதான், அல்லாஹ்வுடைய கருணையும் பெருசுதான், அல்லாஹ்வுடைய தண்டனையும் பெருசுதான். இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், அல்லாஹ் பிடித்தான் என்றால், அவனுடைய தண்டனையால் பிடித்தால் என்றால் அது கடுமையான பிடியாக இருக்கும் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அப்படி என்றால் நாம் தவறு செய்தோம் என்றால் அந்த தவறை அல்லாஹ்விடத்துல நாம் மனமிருந்தி அல்லாஹ்விடத்தை கேட்டோம் என்றால், பாவ மன்னிப்பு கேட்டோம் என்றால், அந்த பாவ மன்னி தௌபா செய்தோம் என்றால் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான், நம்முடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வான்.
நாம செஞ்ச தப்புக்கு நியாயம் தெரிவித்துக் கொண்டு வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாக அதற்குண்டான தண்டனை அல்லாஹ் மறுமையில் வழங்குவான். அல்லாஹ்வுடைய அருள் விசாலமானது என்பதை நம்முடைய உள்ளங்களில் ஏந்தி கொண்டு நாம் தவறு செய்து விட்டோம் என்றால், தவறை வழங்கிக் கொண்டோம் என்றால் உடனே இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும் என்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி தந்த வழிமுறை. அந்த வழிமுறையை முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கினை அல்லாஹ் மனிதர்களுக்கு வழங்கினார்.